மகா பெரியவா சரணம். காமக்கோட்டி ஒரிஜினல்ஸ் நேயர்களுக்கு இந்த குரியக்கோஸ் ரங்காவின் மனமார்ந்த அன்பான நமஸ்காரங்கள், வணக்கங்கள். இன்னைக்கு மடத்தில் மேனால உட்கார்ந்துட்டு இருந்த பொழுது பெரியவாளுக்கு நடந்த ஒரு இன்சிடென்ட். ஏகப்பட்ட பக்தர்கள், எக்கச்சக்க கூட்டம், பழங்கள், தேன் பாட்டில், அது இதுன்னு சொல்லிட்டு எல்லாம் சமர்ப்பிச்சா திடீர்னு ஒரு குரங்கு படம் ஒன்று வந்தது. அட்டகாசம், அத்தை போடணும், இத்தை போட்டு எதை போட்டு உடைச்சி பாட்டில் உருட்டி அட்டகாசம் பண்ணிட்டு சிஷ்யாளுக்கெல்லாம் ஒரே பயம். பெரியவாள்கிட்ட போய் தான் தொந்தரவு பண்ண போறேன்னு சொல்லிட்டு அப்படியே குச்சியில எடுத்து வந்து வந்தா. பெரியவா தொடக்கல, அதுகள் பாட்டுக்கு என்ன வேணா பண்ணிட்டு போட்டோம், ராமதூதாவாள்லாம் ஒன்றும் பண்ணாதீங்க, ஒரு மிரட்டல். அதுக்கப்புறம் எதை பேச முடியுமா? தடியெல்லாம் கீழே போச்சு. அதுகளும் பாவம் எல்லாம் வந்த வேலையெல்லாம் அட்டகாசெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு எல்லாம் போயிடுச்சு. அதெல்லாம் போனதுக்கப்புறம் பெரியவா ஒரு கதை சொன்னான். இப்படித்தான் கிராமத்தில் ஒரு தடவை இந்த மாதிரி அது தெரியாதெல்லாம் மாட்டின ஒரு குரங்கை வந்து அடிச்சுட்டான். அது என்ன ஆயிடுச்சு, கொஞ்சம் உடம்பு முடியாமல் உள்காயம் போட்டுருந்து பிறகு கொஞ்ச நாளில் வந்து அந்த குரங்கு இறந்து போயிடுச்சு. அதுக்கப்புறம் அந்த கிராமத்து ஆளுக்கு வந்து குழந்தை பிறந்தது. ஆனால் அந்த குழந்தைக்கு பேச்சே வரல. பாவம், வயசாகிட்டே போடுது, என்ன பண்ணுறது இல்லை, கல்யாண வயசாக எடுத்து பொன் குழந்தை வேற. ஒன்று வந்து அழுதான் பெரியவாட்ட. பெரியவா இந்த மாதிரி ஆயிடுத்து, இந்த மாதிரி அந்த காலத்தை தப்பு பண்ணிட்டேன், இந்த மாதிரி ஆயிடுச்சு பெரியவா, நான் என்ன பண்ணுறது அப்படின்னா. பெரியவா யோசிச்சுட்டு ஒன்று பண்ணு, மண்ணில் ஒரு குரங்கு பொம்மை ஒன்று பண்ணி அதை கொண்டு போய் உங்கள் கிராமத்து தேவதை கோயில் இருக்கும் இல்லையா, அங்கே கொண்டு போய் காணிக்கையாக கொடுத்துரும் என்ன. அப்புறம் இதெல்லாம் தெரிஞ்சு நல்ல பையனை பார்த்து, ஒத்துண்ட பையனை பார்த்து விவாகம் பண்ணி கொடுத்துரும், ஓகேயா அப்படின்னாரு. சரி பெரியவான்னா அதே மாதிரி காணிக்கையும் அதுங்க பண்ணி கொடுத்து ஒரு நல்ல பையனை பார்த்து கல்யாணம் பண்ணி கொடுத்தா. ஆனால் அதுக்கு ஒரு குழந்தை பிறந்தில்லை அவளுக்கு. அந்த குழந்தை சூப்பராக சுட்டித்தனமாக பேச ஆரம்பிச்சு. ரொம்ப சந்தோஷம் அவளுக்கு, தம்பதிகளுக்கு. ஏன்னா அந்த பெரியவாளுக்கு வந்து இந்த குரங்குகள், குரங்குகள் சொல்றதை விட ராமதூதர்களை வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அவள் ஏதாவது தொந்தரவு பண்ணா கூட அவளை அது வந்து ஆஞ்சநேயர் நினைச்சிட்டு மன்னிச்சுடணும், அவளை ஒன்றும் பண்ணக்கூடாது அப்படின்னு நினைப்பா. இது ஒண்டி இல்லை. பெரியவா ரூமை பார்த்தா பெரியவா ரூமுக்குள்ள சிஸ்டர்லாம் உள்ள போக முடியாது. ஆனால் எலி, பூனை, நாயி, எல்லா பறவைகள் எல்லாம் உள்ள போகும், அட்டாசம் பண்ணும். அவர் வச்சுருந்த மர சொம்புக்குள்ள தண்ணி இருந்துனாக்கா அது உள்ள வந்து குடிக்கும், எல்லாம் பண்ணும். இதெல்லாம் பெரியவா பார்த்து ரசிப்பா. பெரியவாளாச்சு, எல்லா ஜீவன்களும் ஒன்றும் இல்லையா, எல்லா ஜீவன்களும் ஜீவாத்மானாக்கா பெரியவா பரமாத்மா இல்லையா. மகா பெரியவா சரணம்.